Hello everyone, welcome to Advanced Meta Ads Tutorials. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டா ஆட்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப் ஆட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நான் ரைட் சைடில் கொடுத்துருக்கிற மாதிரியான ஆடை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஒரு முறையாச்சும் பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் காமனாக எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸும் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த டைப் ஆஃப் ஆட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஏஜென்சிலையும் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த டைப் ஆஃப் ஆடுக்கு வெப்சைட்டே தேவை கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு ரீட்டைல் ஸ்டோர் வச்சிருக்காங்க, இல்லைனா ஒரு கன்சல்டேஷன் ஏஜென்சி வச்சிருக்காங்க, இல்லைனா பிளம்பிங், ரிப்பேர் ஷாப். ஸோ இந்த மாதிரியான ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ்க்கு எல்லாமே இந்த டைப் ஆஃப் ஆட் வந்து ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். ஸோ இந்த ஆட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஆட் மாதிரி கிடையாது. எக்ஸாம்பிள் நீங்க லீட் ஜென்ரேஷன் ஃபார்மோ இல்லைனா வெப்சைட் டிராஃபிக்கோ நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா யூசர் உங்களோட ஆட்ல இருந்து ரீடைரக்ட் ஆகி ஏதாச்சும் ஒரு டெசிக்னேஷன் போய் தான் அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. இங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே தேவையில்ல, டைரக்டா அவங்க உங்களுடைய வாட்ஸ்அப் சாட் த்ரெட்டுக்குள்ள வந்துருவாங்க. ஸோ அவங்களோட நீங்க அவங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவை இது எல்லாமே நீங்க டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஈவன் இதுல நீங்க ஃப்ரீ டிஃபைனா ஒரு சில கொஸ்டின்ஸை கேட்டு கூட நீங்க இந்த ஆடை நீங்க செட் பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே நம்ம டீட்டெயில்டா கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது பார்ப்போம். அப்புறம் எப்படி இந்த வாட்ஸ்அப் ஆட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதோட ஆட் பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஆட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ஃபேஸ்புக் ஆப் இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ரொம்ப ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ சென்ட் மெசேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணி டேரெக்டாக உங்களுடைய வாட்ஸ்அப்போட அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். ரெண்டாவது, இந்த கேம்பெயினை நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா மெட்டா ஆட்ஸில் நம்மளுக்கு 2 கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எங்கேஜ்மெண்ட்டை சூஸ் பண்ணி இந்த ஆடை ரன் பண்ணலாம், இல்லைனா டிராஃபிக் அப்ஜெக்டிவ்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் இந்த வாட்ஸ்அப் கேம்பெயினை ரன் பண்ணலாம். மூணாவது ஆட் ஃபார்மேட். இதில் நீங்கள் சிங்கிள் இமேஜ், கரோசல் இல்லைனா வீடியோ யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வாட்ஸ்அப் கேம்பெயினை நீங்கள் ரன் பண்ண முடியும். இது கூடவே நீங்கள் ஹெட்லைன், டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் கால் டு ஆக்ஷனான சென்ட் மெசேஜ் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே நீங்கள் ஃப்ரீ ஃபீல்டு மெசேஜ் இல்லைனா கஸ்டம் கிரீட்டிங்ஸை கொடுத்து நீங்கள் யூசர் சேட் பண்ணும் போதே கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ரைட் சைடில் கொடுத்துருக்க மாதிரி ஹாய், ஐ வுட் லைக் டு நோ மோர், இஸ் எனிஒன் ஃப்ரீ டு சேட் அப்படின்ற மெசேஜை நீங்கள் கொடுக்கலாம். ஈவன் இதில் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக கஸ்டமர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸை நீங்கள் ஆட் பண்ணி அதுக்கான ஆன்சரை கூட நீங்கள் ஃப்ரீ டிஃபைனாக கொடுத்துக்க முடியும். ஸோ அதுவும் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து யாருக்கெல்லாம் அந்த வாட்ஸ்அப் கேம்பெயின் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 4 இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இ-காமர்ஸ். இதில் நீங்கள் இ-காமர்ஸ் ப்ராடக்ட்டுக்கு வந்து கஸ்டமர் சப்போர்ட்டோட நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ இந்த டைப் ஆஃப் ஆடை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 to 1 lakh இருக்கிற ப்ராடக்ட்டை யூசர் டைரெக்டாக பை பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு கஸ்டமர் சப்போர்ட் கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பிசினஸ்க்கு இந்த வாட்ஸ்அப் கேம்பெயின் வந்து சூட்டபிளாக இருக்கும். அதே மாதிரி சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ், இதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணுறது, அப்புறம் இல்லைனா கன்சல்டேஷன் கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரியான பிசினஸ்க்கு இது ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். அடுத்து லோக்கல் பிசினஸஸ், அப்புறம் ஈவென்ட் ப்ரொமோஷன்ஸ், ஸோ இந்த மாதிரியான சர்வீசஸ்க்கு எல்லாமே நீங்கள் இந்த வாட்ஸ்அப் கேம்பெயினை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இது மூலிமா நிறைய சேல்ஸை நீங்கள் ஈஸியாகவே க்ளோஸ் பண்ண முடியும். சரி வாங்க இப்போ எப்படி இந்த வாட்ஸ்அப் கேம்பெயினை கிரியேட் பண்ண சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ள நான் போகிறேன். அப்புறம் இந்த கேம்பெயினை நான் கிரியேட் பண்ணும்போது ஸ்பீடாக கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஸ்டெப்ஸையும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி 25 வீடியோஸ் இந்த சேம் பிளேலிஸ்ட்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கிரியேட் பண்ணும்போது எந்தெந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியலையோ அதுக்கான டெடிகேட்டட் வீடியோவை இந்த சேம் பிளேலிஸ்ட்லேயே ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்காங்க. அப்போ உங்களுக்கு பெட்டராக புரியும். இப்போ ஒரு நியூ கேம்பெயினை கிரியேட் பண்ணுங்க. ஸோ கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் டிராஃபிக் இல்லைனா எங்கேஜ்மெண்ட் இதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்காங்க. நான் இன்னைக்கு டிராஃபிக்கை சூஸ் பண்ணுறேன். அடுத்து கண்டினியூ அப்படின்றது கொடுங்க. அப்புறம் இந்த கேம்பெயினுமே நம்ம மேனுவலாக தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றது கொடுங்க. இப்போ உங்களுடைய கேம்பெயின் நேமை கொடுத்துக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் வாட்ஸ்அப் ஆட் 25 அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்து இந்த கேம்பெயினும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்பெஷல் ஆட் கேட்டகரியிலும் வராது. ஸோ அதனால் இங்கே எதுவுமே நீங்கள் சூஸ் பண்ண தேவை கிடையாது. அடுத்து கேம்பெயினோட பட்ஜெட்டில் நான் 800 அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுங்க. கன்வர்ஷன் லொக்கேஷனில் டிஃபால்ட்டாக மெசேஜிங் ஆப் அப்படின்றது செலக்ட் ஆயிருக்கும். ஸோ இது அப்படியே விட்டுருங்க. ஆட் செட் நேம் உங்களுக்கு தேவையான மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் கோலில் உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லிங்க் கிளிக்ஸ், அப்புறம் மேக்ஸிமம் டெய்லி யூனிக் ரீச், அப்புறம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன்ஸ், அப்புறம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இதில் எது சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இதுக்கான டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லிங்க் கிளிக்ஸாகவே வச்சுக்கிறேன். அடுத்து உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். கீழே வந்தீங்க அப்படின்னா மெசேஜிங் ஆப்பில் மெசேஜர், இன்ஸ்டாகிராம், அப்புறம் வாட்ஸ்அப் அப்படின்ற 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்பை நான் சூஸ் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமை அன்செக் பண்ணிடுறேன். ஸோ இது நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணதுனால இந்த ஃபோன் நம்பர் வந்து இங்கே அப்பியர் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸருக்கு நீங்கள் கனெக்ட் வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய கண்ட்ரி கோடை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு 4 டிஜிட்டில் ஒரு நம்பர் வரும். அதை நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கனெக்ட் ஆயிரும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஸோ உங்களுடைய நம்பர் பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கனெக்டே பண்ண முடியும். இப்போது
என்னோட ஆஃபீஸ் நம்பர் இங்கே கொடுத்து நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் அப் டு 50 வாட்ஸ்அப் நம்பர் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆட் ரன் பண்ணும்போது எந்த வாட்ஸ்அப் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஆட் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாட்ஸ்அப்பை சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வாங்க. இங்கே காஸ்ட் பர் ரிசல்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியாது. அடுத்து பட்ஜெட் அண்ட் ஷெடியூலில் நான் February 20லேருந்து நான் இந்த கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுறேன். எண்ட் டேட் வேணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்காங்க. ஆட் ஸ்பெண்ட் லிமிட் அப்புறம் பட்ஜெட் ஷெடியூலிங் இது எல்லாமே நான் இந்த கேம்பெயினுக்கு பண்ணல. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் இதை மாடிஃபை பண்ணிக்காங்க. அடுத்து ஆடியன்ஸ் கண்ட்ரோலில் நான் லொக்கேஷனை மட்டும் நான் மாடிஃபை பண்ணுறேன். ஸோ இந்தியாவை ரிமூவ் பண்ணிவிட்டு தமிழ்நாடு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆடியன்ஸில் கூட நீங்கள் இந்த ஆடை ரன் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் மேனுவலாக வந்து டெமோகிராபிக் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை பிஹேவியரில் நீங்கள் ஆடியன்ஸை சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போது ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி யூஸ் ஒரிஜினல் ஆடியன்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களால் உங்களுடைய கஸ்டம் ஆடியன்ஸ் இல்லைனா லுக் லைக் ஆடியன்ஸ் இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி கீழே அட்வான்ஸ்டு டீட்டெயில் டார்கெட்டிங்லனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு மொத்தம் இந்த ஆடை வந்து நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு தேடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் கேட்டகரி வந்து அப்பியர் ஆகுது. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸுக்கு தேவையான ஆடியன்ஸை நீங்கள் ப்ரௌஸில் போயிட்டு டெமோகிராபிக் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா பிஹேவியரில் ஒவ்வொன்றா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக சர்ச் பண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி இந்த ஒரே ஆடியன்ஸுக்கு மட்டும் இந்த ஆடை ரன் பண்ணுறேன். அடுத்து பிளேஸ்மெண்ட்டில் நீங்கள் மேனுவலாக கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் எடிட்டாக கிளிக் பண்ணி மேனுவல் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். இப்போது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஆடியன்ஸ் நெட்வொர்க் இந்த 3 இருக்கும். ஸோ எனக்கு ஆடியன்ஸ் நெட்வொர்க் தேவையில்லை. ஸோ அதனால் இதை அன்செக் பண்ணிடுறேன். இப்போது ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் மொத்தம் என்னோட ஆட் வந்து ரன் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுங்க. இப்போது ஐடென்டிட்டியில் ஃபேஸ்புக் அப்புறம் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. ஆட் செட்டப்பில் நீங்கள் மேனுவல் அப்லோட் அப்படின்றது அப்படியே இருக்கட்டும். ஃபார்மேட்டில் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் இமேஜ் இல்லைனா வீடியோ இல்லைனா கரோசல் இந்த 3 ஃபார்மேட்டில் நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு சிங்கிள் இமேஜை யூஸ் பண்ணி தான் இந்த வாட்ஸ்அப் கேம்பெயினை ரன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுட்டு ஆட் கிரியேட்டிவில் செட்டப் கிரியேட்டிவ் அப்படின்றத கிளிக் பண்ணி இமேஜ் ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ உங்களுடைய பிரைமரி டெக்ஸ்ட்டை கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் என்னோட வெப்சைட்டில் போயிட்டு பிகம் SEO எக்ஸிக்யூட்டிவ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் ஜஸ்ட் 6 months அப்படின்ற என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கான டைட்டிலை காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து ஹெட்லைனுக்கு நான் ஸ்டெப் இன்டு கார்ப்பரேட் ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அப்படின்றத காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் சிம்பிளிஃபைட் லேர்னிங் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இந்த கேம்பெயினில் பார்த்திங்க அப்படின்னா பிரைமரி டெக்ஸ்ட் அப்புறம் ஹெட்லைன் தான் அப்பியர் ஆகும். அடுத்து ஆட் டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனில் நீங்கள் சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லைனா லேர்ன் மோர் இல்லைனா அங்கே இருக்கிறது ஏதாச்சும் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வாட்ஸ்அப் கேம்பெயின் அப்படின்றதால சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் அப்படின்றத அப்படியே வச்சுக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. இப்போது நம்மளுடைய இமேஜை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு 3 இமேஜ் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் ஸ்கொயர் இமேஜை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். அடுத்து வெர்டிக்கல் இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெச்சாக இருக்குது. ஸோ அதனால் ரீப்ளேஸ் அப்படின்றத கொடுத்து என்னோட 9:16 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கிற இமேஜை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஹாரிசாண்டலுக்கு நான் 16:9 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கிற இந்த இமேஜை யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 3 ஃபார்மேட்டுமே ப்ராப்பராக அப்பியர் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. இப்போது டன் அப்படின்றத கொடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கீழே வாங்க. இன்கேஸ் நீங்கள் பிரைமரி டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஹெட்லைனும் கூட. அடுத்து அட்வான்டேஜ் ப்ளஸ் கிரியேட்டிவ்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ இது எதுவுமே நீங்கள் பண்ண தேவை கிடையாது. அடுத்து டெசிக்னேஷன் இங்கே ஸ்டார்டிங் சேட்டுக்கான கிரீட்டிங்ஸை நீங்கள் ஃப்ரீஃபில் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஐ ப்ளீஸ் லெட் அஸ் நோ ஹவ் வி கேன் ஹெல்ப் யூ அந்த மாதிரியான கிரீட்டிங்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கான ப்ரீஃபில் மெசேஜை நீங்கள் ஹலோ ஹவ் கேன் ஐ கெட் மோர் இன்ஃபோ ஆன் திஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இதை எடிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எடிட் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரீஃபில் மெசேஜை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரீக்வெண்ட் லாஸ்ட் கொஸ்டினை கூட நீங்கள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படின்ற பேஸில் நீங்கள் மல்டிபிள் கொஸ்டினை கேட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அப் டு 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பெட்டரான கன்வர்ஷன்ஸ்க்கு. ஸோ நான் இன்றைக்கி ஃப்ரீஃபில் மெசேஜை யூஸ் பண்ணுறேன். இப்போது சேவ் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போது அட்வான்ஸ் ப்ரிவ்யூ அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் கேம்பெயின் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபேஸ்புக்கோட ஃபீட் அப்புறம் இன்ஸ்டாகிராமோட ஃபீட் ஸோ இங்கே எல்லாமே ப்ராப்பராக அப்பியர் ஆகுது. அப்புறம் ஸ்டோரி, ரீல்ஸ் ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக அப்பியர் ஆகுது அப்படின்னும் போது சேவ் அப்படின்றத கொடுங்க. அடுத்து பப்ளிஷ் அப்படின்றத கொடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் கேம்பெயின் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் மினிமம் ஒரு 15 to 20 minutes வரைக்கும் ரிவ்யூ ப்ராசஸில் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ரிவ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் மெட்டா ஆட் சைட்லேருந்து உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் கேம்பெயின் அப்படின்னா என்ன, அப்புறம் அது எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம்
இது யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ குட் டே.